இந்த புதன்கிழமை மாலை வேத பாடத்துக்கு உங்கள் எல்லாரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கட்டத்தாமே எங்களுடைய இந்த புதன்கிழமை வேத பாடத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் முடியும் மட்டும் தேவனுடைய கிருபையும் பிரசனமும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை வழி நடத்தட்டும். கர்த்தாவே, நாங்கள் கவனிக்க போகிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நீர் பேசுவீராக. நாங்கள் சரியாக வேதாகமத்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்க. இப்படி அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த புதன்கிழமை மாலை வேத பாடத்தின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். நம்ம இந்த வசனத்தை இன்றைக்கு கொஞ்சம் நம்ம ஆழமாய் கவனித்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கவனிச்சுட்டு இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எபேசியருக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு சிறைச்சாலையின் அனுபவத்தில் அவர் ஒரு சில காரியங்களை எபேசு சபைக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு சில ஆவிக்குரிய உபதேசங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை அவர்களுக்கு அவர் எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய போதனையை உள்ளே கொண்டு வரார். என்ன முக்கியமான ஆவிக்குரிய போதனைன்னு கவனிச்சோம்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு யுத்தத்திற்கு சமானம் என்கிற ஒரு போதனையை கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனும் அவன் இந்த உலகத்தோடு கூட ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அந்த யுத்தம் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் ஏதுவான யுத்தமாயிராமல் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கிறது என்றுதான் பவுல் இந்த காரியங்களை போதிச்சு கொண்டிருக்கிறார். வசனம் 11 சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. வசனம் 12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளோ அற்புதமாக இங்கே பவுல் போதிக்கிறார் பாருங்க. ஒரு தீங்கு நாள் வரப்போகிறது. அந்த தீங்கு நாளுக்கு முன்பாகவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலினுடைய போதனை. அவர் சொல்றாரு, தீங்கு நாள்னு ஒரு நாள் வருகிறது. அதாவது பிசாசு நமக்கு எதிராக, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா வாய்ப்புகளுக்கு எதிராக அவன் சில திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறான். அவன் சில மோசமான செய்கைகளை செய்ய போகிறான். அந்த தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு, நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் பல்முனை தாக்குதலை செய்கிறவன். ஒரு முனை தாக்குதல் அல்ல, பல்முனை தாக்குதலை செய்கிறவன். பலவிதமாக விசுவாசிகளை சோதிக்கிறான். பலவிதமாக விசுவாசிகளின் வாழ்க்கையில் அவன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். அவன் நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய போராயுதங்களால் அவன் போர் செய்யும் பொழுது நாம் சர்வாயுதத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். முதல் வாரம் பார்த்தோம் சத்தியம் என்னும் கச்சை. இரண்டாவது பார்த்தோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கவனிச்சோம். இன்றைக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்கிற இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்க போறோம். The shoes of the preparation of the gospel of peace. இது 6ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. இதனுடைய பின்னணியத்தை நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் இல்லை? அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ அங்கே சிறை அதிகாரிகளை கவனிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இரு பக்கங்களும் விலங்கிடப்பட்டு, இந்த கையில் ஒரு போர் சேவகன், இந்த கையில் ஒரு போர் சேவகன் விலங்கிடப்பட்டு பவுல் சிறை இருப்பில் இருக்கிறாரு. அப்போ அந்த ரோம போர் சேவர்களை கவனித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான உடையை அணிஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தால் ஒரு
நல்ல அற்புதமாக, நான் ஏற்கனவே சொன்ன குயின்ஸ் கார்டெலாம் பார்த்தோம்னா இங்கிலாண்டில் இருப்பாங்க, அவங்களாம் அவ்வளோ அழகாக ஆபரணங்கள் மாதிரி அணிஞ்சிருப்பாங்க. ஒரு நகை போட்டு அழகுபடுத்துகிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி இவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. அதை பார்த்து ஆவியானவர் சில போதனைகளை சபைக்கு சொல்லும்படி ஏவுகிறார். பவுலும் அதை தொடர்கிறார். அப்போ இந்த சமாதானம் என்னும் சுவிசேஷம், இந்த பாதரட்சை ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படின்றத கவனித்து பார்க்குறோம். இது சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய த காஸ்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு இதை பற்றி நான் பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ சும்மா கொஞ்சமாக சொல்ல போகிறேன். சமாதானத்தின் சுவிசேஷம்னா என்ன? இட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் வித் காட் த்ரூ கிரைஸ்ட். தேவனோடு கூட கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஒப்புரவாகிறோம். நாம் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம், தேவனுடைய சகல சிருஷ்டிப்புக்கும் சகலவித திட்டத்துக்கும் நாம் எதிராளிகளாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டாயிருக்கிறது. அதாவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கும் பிதாவுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. இனி நாம் பிதாவோடு கூட ஒரு ஒரு எதிர்ப்பிலோ ஒரு போராட்டத்திலோ இல்லை, இப்போ நாம் பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதான் அந்த காஸ்பிள் ஆஃப் பீஸ். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போனேன். சமாதானம் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஸோ பவுல் ரெண்டாவது முக்கிய விஷயம் சொல்கிறது என்னென்னா ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இப்போ அவங்க சொல்கிறாங்க, கணவர் ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன், ரெடியாக இருங்க, நம்ம போகிறோம் அப்படின்றப்ப நம்ம எப்படி இருப்போம்? எல்லாம் நீட்டாக ரெடி ஆகி என்ன பண்ணுவோம், செருப்புலாம் போட்டு நீட்டாக உக்காந்துருப்போம், வந்த உடனே கிளம்புற மாதிரி இருப்போம். அதான் ஆயத்தம். அது ஒரு மிகப்பெரிய ஆயத்தம் மட்டும் இல்லை, அது ஒரு ஸ்திரமான அஸ்திபாரம் என்றும் அதை நாம் கவனிக்க முடியும். அது ஒரு ஸ்திரமான அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாம் அறிவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு அஸ்திபாரம் அவசியம். அந்த அஸ்திபாரம் தான் அந்த சமாதானம் என்னும் சுவிசேஷம். எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருப்பது வேற, ஆனால் நற்செய்தியை எப்பொழுதும் எல்லாருக்கும் அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பது என்பது தான் இங்கே பவுலனுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய். நம்ம கொஞ்சம் இலகுவாக சொல்லணும்னா, ஒரு ஷூ போடுறோம் அல்லது ஒரு பக்கிள் வச்ச ஸ்லிப்பர்ஸ்லாம் சாண்டில்ஸ்லாம் நம்ம போடுறோம். என்ன பண்ணுறோம், போட்டு டைட் பண்ணி என்ன பண்ணுறோம், அதை க்ரிப்பை நம்ம லாக் பண்ணுறோம். அது போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெடியாக இருங்க, கர்த்தருடைய நற்செய்தியை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ரெடியாக இருங்க, பி ரெடி, பி ப்ரிப்பேர்ட். சமாதானம் நம்ம நற்செய்தியை நீங்கள் ரெடியாக வச்சுட்டு இந்த யுத்தம், இந்த போர் வரும் பொழுது தேவனுடைய நற்செய்தியை உறுதியாய் பற்றி கொண்ட நபர்களாக நீங்கள் இருக்க வேணும். ரெடியாக இருங்க. நல்ல கிரிப்பான ஷூஸ் போட்டுட்டு தான் அந்த ஆத்லெட்ஸ்லாம் ஓடுறாங்க, அப்படி தானே? சும்மா லூஸான ஷூஸ்லாம் போட்டுட்டு ஓட முடியாது, கிரிப்பு கிடைக்காது. அப்போ நல்லா டைட்டாக போட்டு லேஸை நல்லா இழுத்து கட்டி நல்லா அந்த சாண்டில்ஸ் போட்டாங்கன்னா, நல்ல அந்த செருப்பு நல்லா டைட்டாக போட்டு, சின்ன குழந்தைகள்லாம் பார்க்குறோம்ல, செருப்பு காலிலேருந்து அவன்ற கூட நல்லா நீட்டாக என்ன பண்ணுறோம், பக்கல்லாம் போட்டு வச்சுருக்க மாதிரி நாம் சுவிசேஷத்தை ஆயத்தமாய் பற்றி பிடித்து தயாராக இருக்க வேண்டும் என்று எங்கள் பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஒரு ரோம போர் சேவகனை பார்க்கும் பொழுது அவனுடைய ஷூஸ் எப்படி இருக்கும், அவனுடைய பாதரட்சை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். அவங்க அந்த ரோம போர் சேவகனுடைய அந்த அந்த ஷூஸ் அல்லது அந்த ஃபுட் வேற என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கேலிகே அப்படின்னு சொல்கிறாங்க. கேலிகே விச் இஸ் மோர் தென் அன் ஆர்டினரி சாண்டில். ஒரு சாதாரண செருப்பு மாதிரி அல்ல, அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு பாதரட்சியாக அது இருக்குது. அது ஒரு திக்கான லெதரில், நல்ல ஒரு திக்கான ஒரு தோலில் அதை செஞ்சு, அதுக்கு ஸ்ட்ராப் மாதிரி இருக்குமா, ஒரு ஒரு லெதர் மாதிரி இருக்குமா, லெதர் ஸ்ட்ராப் மாதிரி இருக்குமா. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஆங்கிளில், அவங்களுடைய முட்டில் கட்டி அவங்களுடைய கால் கீழிருந்து அந்த முட்டிலிருந்து அப்படியே மேலே வரைக்கும் நீட்டாக கட்டியிருப்பாங்களாம். எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த பாதரட்சை கழுண்டு விழுவாத மாதிரிக்கு என்ன பண்ணியிருப்பாங்களா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக
தோளில் செஞ்ச அந்த லெதர் ஸ்ட்ராப்னால் வச்சு ஃபுல்லாக அப்படியே நீட்டாக காலில் அப்படியே கட்டி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அதனுடைய அடிப்பாகத்தை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஆத்லீட்ஸ்லாம் பார்க்குறோம்ல, ஸ்பைக்ஸ் ஷூஸ்ன்னு போட்டு ஓடுறாங்க. எதுக்கு ஸ்பைக்ஸ் போடுறாங்க? க்ரிப்பு, அந்த ட்ராக்கில் ஓடும் போது நல்ல க்ரிப் கிடைக்கணும்னு சொல்லி. அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் எங்கெங்க ஸ்பைக்ஸ்னால் எப்படி அவங்க மெஷின்ஸ்லாம் வச்சு செய்ய முடியாதுல்ல. ஸோ ஆணிகளை என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த பாதரட்சி கீழே ஆணிகளில் அதை அப்படியே எம்பர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே பதிச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ இது என்ன ஆகுது, ஒரு மலைப்பாங்கான பகுதியில் ஏறும் பொழுதோ இல்லை அவங்க கிரவுண்டில் நடந்த யுத்தத்திற்கு அப்படியே போகும் பொழுதோ ஒரு அசாத்தியமான கிரிப்பு கிடைக்கிது அவங்களுக்கு, ஒரு அசாத்தியமான கிரிப் கிடைக்கிது. ஸோ இப்படி ஒரு லெதர் ஷூ, நல்ல நீட்டாக சூப்பர் லெதர் ஷூ போட்டு நல்லா காலோட கால் கட்டியாச்சு, நல்லா அது அவுக்கவே முடியாது, அந்த மாதிரி கட்டிட்டு நல்ல ஸ்பைக்ஸ் போட்ட ஷூஸ் மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க நடந்து போருக்கு போகிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹி வில் பி ஆல்வேஸ் ரெடி. எந்த பக்கத்திலிருந்து எதிரிகள் வந்தாலும் அவருடைய டைரக்ஷன் எங்கேருந்து வந்தாலும் சரி, அதன் பக்கமாய் ஓடி போய் எதிரியை தாக்குவதற்கும் சரி, இல்லை அது ஒரு டஃப்பான ஒரு மலைப்பாங்கான பகுதியில் ஏறுறாங்க, இல்லை கரட முரடான பாதை வழியாக போகிறாங்க அப்படின்னாலும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஏன்னா எதுவும் குத்தாது. இவங்களுடைய பாதரட்சை தான் மித்தவங்களை காயப்படுத்திடும். அந்த மாதிரியான பாதரட்சை போட்டிருக்காங்க. நல்ல ஹார்டான, ஸ்டேபிளான, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வல்லமை கொண்ட நல்ல ஒரு செருப்பை போட்டுட்டு போகிறாங்க. செருப்புன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஷூ மாதிரி போட்டுட்டு அவங்க போகிறாங்க. ஸோ நினச்சி பாருங்க, ஒரு வேளை ஒரு சரியான பாதரட்சை இல்லை, ஈட்டி, அம்பு, அவங்க அதை மட்டுமா வச்சுருப்பாங்க. நிறைய விதமான போர் கருவிகள்லாம் சில நேரத்தில் போர் செய்யும்போது போர்க்களத்தில் இருக்கும். சும்மா நம்ம சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சி சாண்டில்ஸ்லாம் போட்டு போனோம்னா என்ன, இது ரப்பர் சிறப்புலாம் போட்டு போனோம்னா ஆணிலாம் என்ன பண்ணிடுது, ஏறிடும் காலில். ஆனால் இவங்க போட்டு போகிற அந்த பாதரட்சை அவங்கள பாதுகாக்குது, தடிக்கு விழுவாதபடிக்கு, ஈஸியாக போகும்படிக்கு, எந்த தடங்களும் இல்லாமல் அவங்க கடந்து செல்லும்படிக்கு அவங்களுடைய பாதரட்சை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு ரோம போர் சேவனை பார்க்கும் பொழுது அவனுடைய பாதரட்சை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த பாதரட்சை எடுத்து இன்றைக்கு பவுல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை அவர் சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, பவுல் ஏன் இந்த மாதிரி ஒரு பாதரட்சை கூட காஸ்பிளை ஏன் கம்பேர் பண்ணணும், நற்செய்தியை ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, அந்த காஸ்பிள் அவ்வளோ வல்லமை உள்ளது, அது அவ்வளவு பலம் வாய்ந்தது, ஒரு மனுஷனை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு காஸ்பிள் அது. அதை வச்சுட்டு பவுல் சொல்கிறாரு, ரெடியாக இருங்க, இதை போட்டுட்டு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், யுத்தத்திற்கு போக போகிறோம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கு நற்செய்திக்கு அவ்வளோ வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை உள்ள நற்செய்தியை நம்ம கொண்டு செல்வது அவசியமாக இருக்கிறது. நற்செய்தி அவ்வளோ வல்லமை உள்ளது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். ஏன் இதை சமாதானத்தின் நற்செய்தி என்று சொல்கிறாரு, சமாதானத்தின் சுவிசேஷம்னு இதை ஏன் சொல்கிறாரு? நற்செய்தினா என்ன? குட் நியூஸ். குட் நியூஸ் that God has made a way of salvation through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. ஜீசஸ் இஸ் த குட் நியூஸ். இயேசுவே நற்செய்தியாக இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நற்செய்தின்றது ஒரு மெசேஜ் மட்டும் இல்லை, நற்செய்தின்றது ஒரு நபர், இயேசு கிறிஸ்து என்கிற நபர். அவர் மூலமாக தான் நமக்கு எல்லா விதமான ரட்சிப்பும் உண்டாகிறது. பிதாவோடு கூட நமக்கு சமாதானம் உண்டாகிறது. நமக்கு இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு, விசுவாச வாழ்க்கைக்கு அடித்தளமாய் அவர் திகழ்கிறார். இப்படி எல்லா விதத்துலையும் நமக்கு A to Z இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவரே நமக்கு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். இப்போ நமக்கு ஒரு ரட்சிப்பின் வழி இருக்குது. நம்ம இனிமேல் பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தின் தண்டனையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு இந்த பாவ பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு முற்றிலுமான கம்ப்ளீட்டான ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, சமாதானம் என்னும் சுவிசேஷம் அப்படின்னா என்ன? இதை 3 கோணத்தில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பீஸ் வித் காட், தேவனோடு கூட நமக்கு சமாதானம் உண்டு.
காஸ்பல் ஆஃப் பீஸ் எதை சொல்லுது? நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது என்பதை விளக்கி காமிக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் கவனிப்போம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது. என்ன சமாதானம்? என்ன பிரச்சனை? யார் கோச்சிக்கிட்டா? யார் மேல கோபமா இருந்தா? ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, மதம் என்ன போதிக்கிறது? கடவுள் உன் மேல கோபமா இருக்காருன்னு போதிக்குது. ஆனா நற்செய்தி என்ன சொல்லுது? நீ என்கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு போயிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இது என்னங்க, எப்படிங்க சொல்றீங்க? எப்படி கடவுள் என் மேல கோபமா இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் கவனிச்சு பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அப்படியே சும்மா கத்தியெல்லாம் எடுத்துட்டு, நம்ம மதவாதிகள்லாம் சொல்ற மாதிரி கத்தியெல்லாம் எடுத்துட்டு, தப்பு செஞ்சிட்டியா, இன்னைக்கு எங்க இருக்க இங்க வா ஆதாம் அப்படின்னு ஆண்டவர் தேடல. ஆண்டவர் என்ன பண்றாரு? வழக்கம் போல, அவர் எப்பொழுதும் போல தோட்டத்துக்குள்ள வந்து ஆதாமே எங்க இருக்கிறான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் பாவம் என்ன செய்கிறது? இந்த அன்பின் தேவனை, இந்த நீதியின் தேவனை, இந்த பாவத்தை பாராத அந்த சுத்த கண்ணரை நமக்கு ஒரு 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 சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 மிருகத்தை போலவோ அல்லது ஒரு காட்டு மிராண்டியை போலவோ நம்மளை காட்டுகிறது. ஆண்டவர் வந்து இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் அது விளக்குறதுக்கு வேற வார்த்தைகள் இல்லை. ஆண்டவரை பார்த்தா, ஐயோ இவர் நம்மளை அவ்வளோதான், இவர் நம்மளை காலி பண்ணிடுவார் போல, இவர் நம்மளை வந்து பாவம் இருந்துச்சுனாலும் நம்மளை ஒழிச்சு கட்டிடுவார் போல அப்படின்ற ஒரு சாயத்தை தேவன் மீது பூசுகிறார்கள். ஆனால் இங்க என்ன ஆகுது? நாம் பாவத்தை செய்ததுனால பாவம் நமக்குள்ள தேவனுடைய சத்தத்தை சரியாத கேட்காதபடிக்கு, தேவன் அன்பாய் கூப்பிட்டாலும் தேவன் நம்மளை ரொம்ப கடினமா கோபத்தோடு கூப்பிடுறாரு போல அப்படின்ற எண்ணத்தை பாவம் உருவாக்கி விட்டது. உதாரணத்துக்கு இப்படி சொல்றோம் பாருங்க, உங்களுடைய நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்களான்னு தெரில, உங்க ஹெட்ஃபோனில் வால்யூம் ஃபுல்லாக வச்சுட்டீங்க, ஃபுல்லாக வச்சுட்டு ஹெட்ஃபோனை அப்படி வச்சுருக்கிறீங்க கீழே, பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படி ஹெட்ஃபோனில் நல்லா மெதுவான பாட்டாக இருந்தால் கூட அப்படி டபார்னு எடுத்து போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி கத்துற மாதிரி இருக்கும். அந்த சாஃப்டான மியூசிக்கும் எப்படி தெரியும்? இது என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு இது வந்துடும், அது மேலே வெறுப்பு வந்துடும். அது போல தான் பாவம் என்ன செய்யுதுன்னா, நான் தேவனை நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு, தேவனை பார்த்தாலும் தேவன் கெட்டவர் மாதிரி தோணணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பாவம் என்ன செய்யுதுன்னா, எனக்குள்ளாக போய் நான் தேவனை கேட்காத வண்ணம் ஆக்கி விடுகிறது. அப்போ ஆண்டவருக்கு ஆக்சுவலாக எது மேலே கோபம் இருக்கு? பாவத்தின் மீது அதிக கோபமாக இருக்கு. பாவம் செய்கிறவங்க மேலேயும் ஆண்டவர் கோபமாக இருக்கா அப்படின்னா, நான் ஒரு கண்ணோட்டத்தில் வேத சொல்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இது என்னுடைய கண்ணோட்டம் நீங்கள் நினச்சிக்கூடாது, இதோ இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லி. வேதத்தின் கண்ணோட்டத்தில் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாவிகளுடைய நண்பன் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஏன்னா தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறது பாவம், தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற அறிவே இல்லாத விதத்தில் தான் மனுஷன் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான். நமக்கு பாவத்தை பார்த்தப்ப வெறுப்பு வருது, ஏன்னா நமக்கு தெரியுது இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாவத்தை பற்றின சரியான தெளிவில்லாத மனுஷன் அதை நேசிக்கிறான். அப்படி ஒரு மனுஷன் ஒரு சுய புத்தியில் இல்லாத பொழுது, ஒரு ஒரு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காரு, ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்காரு அப்படின்ற நேரத்தில் ஒரு மனுஷனை போய் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க தெளிவான சுயநனவு வந்ததுக்கப்புறம் விசாரிங்க அப்படின்றாங்க. பாவம் என்கிறது ஒரு மனுஷனுடைய சுயநனவை மாற்றுகிறது. அப்போ ஆண்டவர் வந்து அந்த சுயநனவு இல்லாத மனுஷன்ட்ட கோவப்படுவாரா, இல்லை அவனுடைய சுயநனக்கு திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புவாரா? யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு தவறு செய்கிற மனுஷனை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அவர் மீது கோபம் வருகிறதா இரக்கம் வருகிறதா அப்படின்ற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, தேவனுக்கு அவன் மீது இரக்கம்தான் வருகிறது. ஏன்னால் அவன் செய்கிறது என்னென்ன அறியாமல் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பது தான் தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூட சொல்றாரு, பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு தான் இயேசுவும் சொல்லுகிறார். ஆனால் பாவத்துக்கு கண்சாடையாய் போகிற ஆண்டவர் அவர் இல்லை. பாவத்திற்கு
அதாவது நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் எதிரி தான். ஆனால் ஒரு மனுஷன் தவறு செய்கிறான்ற அறிவே இல்லாத தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவன் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, தான் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அறியாமல் இருந்த காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார், ஆனால் இப்பொழுது தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு திருவுள்ளம்பட்டி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தவறில் இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. ஆனால் இது சமாதானத்தின் சுவிசேஷம்னு சொல்கிறோம்னா என்ன? நமக்கும் தேவனுக்கும் சமாதானமாக இருக்கு. எந்த ரீதியில்? நாம் தேவனை வச்சுட்டு கோச்சிட்டு நம்ம தள்ளி தூர போயிருந்தோம். இயேசு கிறிஸ்து வர்றார், வந்து நம்மையும் பிதாவையும் அவர் சேர்த்து வைக்கிறார். எப்படி சேர்த்து வைக்கிறாரு? பிதா நல்லவர்னு சொல்கிறாரு. பிதா உன் மீது கோபமாக இல்லைன்னு சொல்கிறார். பிதாவுக்கு நீ இடைஞ்சலா இல்லை, நீ இடையூறு இல்லை அப்படின்றதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு இதுதான் சமாதானத்தின் நற்செய்தின்னு சொல்கிறார். ஸோ சமாதானத்தின் நற்செய்தி என்பது 3 கோணங்களில் பார்க்க முடியும். 1, நமக்கும் தேவனுக்கும் சமாதானம். 2, நமக்குள்ளாகவே ஒரு சமாதானம், பீஸ் வித்தின். என்னங்க சமாதானம் நமக்குள்ள? பாருங்க, இந்த மனுஷன் தேவனோடு கூட இணைந்து இல்லாத வரைக்கும் இன்னைக்குமே அது ரொம்ப உண்மை. கிறிஸ்தவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவை அறியாது இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை தெரிந்தும், அதாவது இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறேன் அப்படின்ற போர்வையில், இயேசு கிறிஸ்துவை தெரியும் அப்படின்ற பேரில் தேவனை மூளையில் அறிந்து அனுபவபூர்வமாய் அறியாத மக்களுக்குள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு, கில்ட் இருக்கு, நான் ஒரு குற்ற உணர்வோடு வாழ்கிறாங்க. அப்புறம் மிகப்பெரிய கவலை இருக்கு. பிலிப்பியர் 4:7 ரொம்ப அழகா நமக்கு திரும்பியும் பவுல் அதை விளக்குறாரு. பிலிப்பியர் 4:7, அப்பொழுது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப சமாதானம் நமக்குள்ளாக வருகிறது. எதிலிருந்துலாம் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது? நான் ஒரு குற்றவாளி அல்ல. நான் பாருங்க, குற்றம் செய்தவன் அந்த குற்ற உணர்வுல அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே மதிகரான காரியங்களாக இருக்கும். நான் ஒரு முறை கேள்விப்பட்டேன், ஒருத்தவங்க குற்றம் செஞ்சதுனால அந்த தவறை அவர்களுக்குள்ளாக தங்களை மன்னிக்க முடியாமல் அவர்கள் மனம் பாதிக்கப்பட்டுருச்சு. மனம் பாதிக்கப்பட்டு புத்தி பேதலிச்சு போய் அவங்க அப்படியே இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். சில நேரம் அப்படி ஆயிடுது. ஒரு நியூஸ்லேயே ஒருத்தர் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட பார்த்த விஷயம் உண்டு. கடற்கரையில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா கணவன் மனைவி இணைந்து அவங்க கடற்கரையில் குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலை வந்து அவங்கள இழுத்துட்டு போகுது. 2 பேரையும் இழுத்துட்டு போகும்போது அப்படியே அந்த கணவர் எப்படியோ எந்திரிச்சு நின்றுறாரு. ஆனால் அந்த மனைவி கடல் அலையில் இழுத்துட்டு போகும்போது இவர் தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னு சொல்லி அந்த மனைவியினுடைய கையை உதறி விட்டுருக்காரு. அந்த அம்மா பார்த்த அந்த கடைசி பார்வை வந்து இவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது வந்து அவருடைய ஆளையே பர்சனாலிட்டியை மாற்றிடுச்சு. மாற்றி அதுக்கப்புறமேல அவர் வந்து ஒரு நார்மல் லைஃபே வாழ முடியல. ஏன்? சமாதானன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் செய்த ஒரு குற்றத்தின் குற்ற உணர்வு இருக்கும்போது நம்மளால நிம்மதியாய் வாழவே முடியாது. எந்த மனுஷனும் நிம்மதியாக வாழ முடியாது. நிம்மதிங்கிற ஒரு 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 காரியமே அங்கே இருக்க முடியாது. அப்போ நான் தேவனோடு கூட இசைந்த வாழ்க்கை வாழாதனால, தேவனை விட்டு வாழ்வதனால, கடவுள் இல்லாத வாழ்க்கையினால என்ன இருந்தாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. பணம் இருக்கு, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, நல்ல மனைவி இருக்காங்க, நல்ல கணவர் இருக்கிறாங்க, தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் தராரு அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஆனால் ஆண்டவரை அறியாத பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்க போறதே இல்லை. இருதயத்தில் முற்றிலுமாக குற்ற உணர்வு நம்மளை ஆண்டு கொண்டிருக்கும். 2வது பயம் ஆண்டு கொண்டே இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் சொல்றத, சில பேர் சொல்லுவாங்க, எப்போ என்ன ஆகுனே தெரிலங்க, எப்போ என் வாழ்க்கை முடியும்னே தெரில, எப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி என் வாழ்க்கை வந்து ஒரு சரியான சமநிலைக்கு வரும்னு எனக்கு தெரியல, நான் இப்படியே இருந்துடணும்னு பயமா இருக்கு. நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? ஒருவேளை நான் இப்படியே வாழ்ந்துருவனோ, என் வாழ்க்கை ஒரு நாளும் மாறவே மாறாதோ, என் பிள்ளைங்க என்கிட்ட திரும்பி வரமாட்டாங்களோ, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருந்துட மாட்டாங்களோ, என் எதிர்காலம் இருக்காதோ, நான் எப்போ மறிப்பேன்னு தெரில, இப்படி ஒரு மரண பயத்திலே வாழ்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லை. அவர்களால் பயம் இல்லாமல் வாழ முடியல. அடுத்து கவலை, ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. கவலை அவர்களை போட்டு அப்படியே அழுத்துகிறது. எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம், நான் எப்படி இருக்க போகிறேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்க,
இதே நிலைமை இருக்குமா? என்னுடைய ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் மாறவே மாறாதா? என்னுடைய கணவர் மாறவே மாற மாட்டாரா? என் மனைவி மாறவே மாற மாட்டாங்களா? எப்படி நடக்குமா? அப்படி நடக்குமான்னு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னா, இயேசு யார் என்கிறது அந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து குற்ற உணர்வு இருக்கும், பயம் இருக்கும், அவன் வாழ்க்கையில ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. அதான் இங்க பவுல் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லாவித யோசனைகளுக்கும் மேலாக the peace that passeth all understanding, நீங்க புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்கள் இருதயங்களிலும் உங்களுடைய சிந்தனைகளிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அவரை அறிந்தவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக சமாதானம் குடியிருக்கிறது. அப்ப காஸ்பல் ஆஃப் பீஸ்னா என்ன அர்த்தம்? இது சமாதானம் என்னும் நற்செய்தினா என்ன அர்த்தம்? நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் உண்டாகிறது, நமக்குள்ளாகவே ஒரு சமாதானம் உண்டாகிறது, அடுத்து நமக்கும் பிறருக்கும் சமாதானம் உண்டாகிறது, நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் உண்டாகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 17 வசனத்தை 14 17 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 14 17. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பாக்கினார். என்னது? யாரு இருதரத்தார்னு இருக்கு? யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள், புறஜாதியினர். இன்றைக்கு நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள், அப்புறம் மற்ற புறஜாதிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு பிரிவினை என்கிற சுவரை அவர் உடைக்கிறார், அவர் முற்றிலுமாக மாற்றுகிறார். மனித குலத்துக்குள்ள இருக்கிற எல்லா வேற்றுமைகளையும் இன்னைக்கு தேவன் ஒழிக்கிறார். மனுஷன் அப்படின்னா ஆண் பெண், அவ்வளவுதான். மனுஷன்னா ஆண் பெண், அவ்வளவுதான். மனுஷனுக்குள்ள இந்த ஜாதி வேற்றுமைகள், இந்த நிற வேற்றுமைகள், இந்த பொருளாதார வேற்றுமைகள், இது எதையும் இயேசு கிறிஸ்து வலியுறுத்துவதில்லை. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இப்படி பிரிவினைகள் இருந்தால் அந்த பிரிவினைகளை ஒன்றிணைப்பது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒரு பர்டிகுலர் இன மக்களையோ, ஜாதி மக்களையோ, அல்லது நிற மக்களையோ, அல்லது பொருளாதார மக்களையோ இயேசு உயர்த்தி பிடிப்பதில்லை. இயேசுனுடைய பார்வையில் முழு மனு வர்க்கமும் சரிசமமாக ஆண் பெண் என்றுதான் தேவனுடைய கண்கள்ல இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது பிரிவினையின் கண்கள்ல பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறார். காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அவர்கள் தேவனை அறியாதவர்கள், நம் தேவனை அறிந்தவர்கள். அவர்களும் ஒரு வகையில பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் இன்னும் தேவனை அறியவில்லை, நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர தேவன் நமக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் அல்ல. தேவன் நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார், நமக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணிருக்கிற கர்த்தரா இருக்கிறார். அதனால்தான் சபையை பார்க்கும் பொழுது சபைக்குள்ளாக முற்காலங்கள்லையும் சரி இக்காலங்கள்லையும் சரி பிரிவினைகள் நிறைய காணப்படுது. முற்காலங்கள்ல நிற வேற்றுமை இருந்துச்சு, இக்காலங்களில் நம்முடைய ஊர்களில் இன வேற்றுமை பிளஸ் ஜாதி வேற்றுமைகள் இருக்கிறது. இந்த இடங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சபையாக அது இருப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து வேற்றுமை பார்க்கிற நபர்களுக்குள்ள இருப்பது இல்லை. என்னால் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல வேற்றுமை அல்ல, எல்லாம் சரிசமமாக இருந்துச்சு. வேதாமத்தில் நம்ம ரொம்ப அழகான சில காரியங்களை வாசிக்கிறோம். அதில் மிக முக்கியமான காரியம் சமாரிய ஸ்திரீ. சமாரியர்களை யூதர்கள் மதிப்பது கிடையாது. சமாரியர்களை கலப்பினத்தவர்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட உறவாடுவதில்லை. அவங்க கூட தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அவங்க ஊர் வழியாக கூட நடந்து கூட போக மாட்டாங்க. ரொம்ப ஃபெமிலியராக இருக்கா இப்படி சொல்லும் போது? நம்ம ஊர்லேயும் இப்படி நடக்குது. தாழ்ந்த இனத்திற்கிட்ட அங்கே தெருவுக்குள்ளே போகிறதில்ல, அல்லது தாழ்ந்த இனத்தவர்கள் பெரியவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே போகிறதில்ல, பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துக்குள்ளே போகிறதில்ல, தண்ணி வாங்கி குடிக்கிறதில்ல, தண்ணி வாங்கி குடிக்கவும் கூடாது. இதே தான் அக்காலத்திலும் இருந்துச்சு. இயேசு என்ன செஞ்சார்?
இது எல்லாவற்றையும் உடைச்சார். அவர் சமாரியாவின் வழியாகவே போனார். சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் தண்ணி கிணத்துல இருந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டார். அவர்களோட கையாலே தண்ணி குடிச்சார். அப்ப இயேசு, இதனால இயேசுக்கு அரசியல் சாயம் பூசிடக்கூடாது. இயேசு இந்த சமுதாய சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாருலாம் சொல்லிடக்கூடாது. இது பைபிள் சொல்றது. வேதாகமத்தில் இருக்கிற கருத்து என்னன்னா, அவர் எல்லாரையும் சரிசமமாய் பார்க்கிறவர். இயேசு எந்த அரசியல் கட்சிக்கு உட்பட்டவரும் அல்ல. இயேசு எந்த மதத்துக்கு உட்பட்டவரும் அல்ல. இயேசு இந்த உலகத்தின் ஒரே தேவன், மெய்யான தேவனாக இருக்கிறார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பாவ பிரச்சனை என்னெல்லாம் பண்ணியிருக்கு பாருங்க. பாவ பிரச்சனை நமக்கும் தேவனுக்கும் ஒரு விரிசலை உண்டாக்கிருச்சு. நம்மளே நேசிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திடுச்சு. நாம் பிறரை நேசிக்க முடியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாசத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு. அப்ப இந்த சமாதானம் என்னும் சுவிசேஷம் என்ன பண்ணுச்சு, நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம். நமக்கு நாமளே, சில பேர் தங்களை தாங்களே மன்னிக்க மாட்டாங்க தெரியுமா, அவங்களே மன்னிச்சுக்க முடியாது. அதை சாத்தியமாக்கினார் இயேசு. அவருக்கு மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்கள் கூட சரிசமமாய் பழகவும் இயேசு கிறிஸ்து வழிவகுத்தார். எபேசியர் 2:17 எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். யாருங்க? உனக்கும் எங்களுக்கும். இன்னைக்கு சொல்றாங்களே யூதர்களுக்கு மட்டும்தான் தேவன் அப்படின்றாங்கல்ல, அவர்களுக்கும். நம்ம எல்லாரும் புறஜாதிகளாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்த இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த செவரை உடைச்சி இன்றைக்கு நம்மளை சமாதானம் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சரிசமம் என்ற எண்ணத்தை கர்த்தர் நமக்குள்ள விதைச்சிருக்கிறார். ஸோ டோட்டல் பீஸ், முற்றிலுமான சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானம்? மேல் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கும், நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு சமாதானம், நம் வெளியே நோக்கி மற்றவர்களை பார்க்கும் பொழுது மக்களுக்கு இடையேயும் சமாதானத்தை இன்றைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ சமாதானம் என்னும் பாதரட்சை, எப்படிப்பட்டது நான் சொன்னேன். நமக்கும் தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது. சமாதானம் என்னும் பாதரட்சைன்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா அந்த பாதரட்சை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ரோம சோல்ஜர்ஸ் போட்டிருக்கிற பாதரட்சை ரொம்ப அற்புதமானது. தோளினால் ஆனது. அப்படியே காலில் இருந்து முட்டு அதற்கு மேல் பகுதி வரைக்கும் ஒரே கட்டி டைட்டாக வச்சுருப்பாங்க. அந்த ஷூஸ் அடியில் ஸ்பைக்ஸ் இருக்கும், அதாவது ஆணிகள் அடிச்சிருக்கிறாங்க. ஏன்? கிரிப்பாக இருக்கிறதுக்கு, எந்த டெரைன்லையும் ஏறலாம், எந்த விதமான இடத்துலையும் போய் அவங்க சமாளிச்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானம் என்னும் பாதரட்சின்னு சொல்லும் போது கர்த்தருடைய நற்செய்தி, இந்த சமாதானத்தின் நற்செய்தி நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுத வர்க்கமாக இருக்கிறது. நற்செய்தியை உடையவர்கள், நான் சொன்ன ஏற்கனவே ரோமரில் வாசிக்கும் போது, இந்த நற்செய்தி தேவனுடைய பலனாக இருக்கிறது. திருப்பங்க ரோமர் 1:16 16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஸோ இந்த காஸ்பிளே ஒரு பவர், இந்த காஸ்பிளே ஒரு பலன். அந்த காஸ்பிள்ல பவுல் சொல்றது சமாதானத்தின் சுவிசேஷம்னு சொல்றார். சமாதானத்தின் சுவிசேஷம்னா 3 விஷயங்களை சொன்னோம். நமக்கும் தேவனுக்கும், நமக்குள்ளாக சமாதானம், மற்றவர்கள் கூட சமாதானம். இதை வைத்து நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் சரியாக வாழ முடியும். சரி, எதுக்கு இந்த நற்செய்தி என்னும் சுவிசேஷம்? ஏன் இந்த ஆர்மர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன் இந்த சர்வாயுத வர்க்கத்தில் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது? அதை குறித்து 3 விஷயம் சொல்லி அப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். முதல் விஷயம், ஏன் இந்த சமாதானம் என்னும் பாதரட்சை முக்கியம்? For stability in spiritual warfare. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை அது கொடுக்கிறது. சமாதானம் என்னும் சுவிசேஷம் என்ன பண்ணுது? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சமநிலையை உருவாக்குகிறது. பாருங்க, ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு செருப்பை போட்டு நிற்கும் போது உங்களுக்கே ஒரு ஃபீல், நல்லா பரவாயில்ல, நல்லா கிரிப்பா இருக்குங்க அந்த செருப்பு அப்படின்றோம். டைல்ஸ்லாம் போட்டு சில செருப்பு போட்டு போனீங்கன்னா நீங்கள் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். டைல்ஸில் போட்டு, ஏன் அந்த செருப்பு கிரிப் இல்லைங்க, அது ஃபேன்சி, ஒன்றும் கிரிப் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ நற்செய்தி என்பது ஒரு மனுஷனுக்கு ஒரு கிரிப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கிறது. இந்த விசுவாசிகள் அதை, நற்செய்தியை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு ஆவிக்குரிய சமநிலையை அது உருவாக்குறது. பிசாசானவன் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நம் வாழ்க்கையில் பலவிதமான மோசமான காரியங்களையும் அவன் கொண்டு வரும் பொழுது அவன் என்ன பண்றான்?
நம்மளை எப்படியோ சாக்கணும்னு பார்க்குறான். ஆனால் நற்செய்தி என்ன பண்ணுது? நம்மளை பேலன்ஸ்டாக நிற்க வைக்குது, நம்மளை சரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்க வைக்குது, கிரிப்பாக நிற்க வைக்குது. பிசாசு நமக்குள்ள பயத்தை உண்டு பண்ண விரும்புகிறான், குழப்பத்தை உண்டு பண்ண விரும்புகிறான், சண்டையை உண்டு பண்ண விரும்புகிறான். ஆனால் இந்த சமாதானம் என்ன சுவிசேஷம் நமக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு சமாதானத்தை கொடுக்குது. சமாதானம் வரும்பொழுது பயம் நீங்கும். சமாதானம் இருக்கும்போது குழப்பங்கள் இருக்காது. சமாதானம் இருக்கும்போது சண்டை இருக்காது. ஒரு நாட்டுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா என்ன ஆயிருது? உடனே விஷயம் என்ன வருது? பதட்டம், பயம். எங்க நம்ம மேல நம்மளை சுற்றுவாங்களோ, நம்ம வேற நாட்டுக்காரங்களா இருக்கோமோ அப்படின்ற பயம். ரெண்டாவது குழப்பம், எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாது. மூன்றாவது சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப சமாதானம் என்ன சுவிசேஷம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற பயம், பிசாசு கொண்டு வருகிற குழப்பம், பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான சண்டை, இது மூன்றுல இருந்தும் அவனை பாதுகாக்கிறது. அதனாலதான் ஏசாயா 26:3 இந்த வாரம் 3வது முறை இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோம், போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் இதை கவனிக்கிறோம். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உண்மையை நம்பி இருப்பதனால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்ளுவீர். உண்மையே நம்பி இருப்பதனால். நற்செய்தி என்ன? நற்செய்தியினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன? உங்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து காக்க விரும்புகிறார். பர்ஃபெக்ட் பீஸ். பர்ஃபெக்ட் பீஸ். பர்ஃபெக்ட் பீஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு துணி கடைக்கு போகிறோம், ட்ரெஸ் எடுத்து போட்டோன்னா என்ன சொல்கிறோம்? பர்ஃபெக்ட் ஃபிட். உங்களுக்குனே தச்ச சட்டை மாதிரி இருக்குது சார் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி டெய்லர்டு ஃபிட்டுன்னெலாம் வந்துருச்சு இப்போ. அதுவும் இல்லாமல் நீங்கள் டேராக டெய்லர்கிட்ட போய் தைக்கும் பொழுது நல்ல அற்புதமான டெய்லராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக தைச்சு கொடுப்பாங்க. அப்படியே கச்சிதமாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உடம்பா இருந்தீங்கன்னா ஒல்லியாக கூட தெரிஞ்சிருவீங்க. அந்த மாதிரி கூட நல்ல ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துட்றாங்க. அவ்வளோ சூப்பராக நீட்டாக அப்படியே போட்டு நிற்கும் போது என்ன இருக்குது? பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம். அது போல் தேவனுடைய சமாதானம் பர்ஃபெக்ட் சமாதானம். ஏன் சொல்கிறோம்? உங்கள் வாழ்க்கைக்கு என்ன ரீதியில், எந்த இடத்துல, எந்த காரியத்தில் சமாதானம் தேவையோ அதை கரெக்டாக கருத்து கொடுத்துருவார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது, எந்த பிசுறுமே இருக்காது. எல்லாத்தையும் சரியாய் செய்து முடிக்கிறவர். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே விஷயம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். சமாதான நற்செய்தி நம்ம அறிஞ்சிட்டோம்னா, நற்செய்தி என்ன சொல்றது? தேவனை மட்டும் உறுதியாய் பற்றிக்கொள், தேவனை மட்டும் பின்பற்றுன்னு சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு தேவனை மட்டும் உறுதியாய் பற்றி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகிறேன், பூரண சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளும். ஸோ ஏன் இந்த சமாதானம் என்னும் பாதரட்சை முக்கியம்? நமக்கு இந்த ஆவிக்குரிய இந்த யுத்தத்தில் நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை உண்டாக்குறது, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஓகே, நான் ஸ்திரமாயிட்டேன் அன்று சொல்றாருல பேதுருவை பார்த்து, நீ உன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு உன்னோட சகோதரனையும் ஸ்திரப்படுத்தி சொல்றாரு. பிசாசு உன்னை புடம்படிக்கு கேட்டுக்கொண்டான், நான் உத்தரவு கொடுக்கல. ஏன்னா நீ ஸ்திரமாகணும். யூ நீட் டு பி ஸ்டேபிள். சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஸ்டேபிளாக இருக்கணுங்க. நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது பிசாசு கொண்டு வருகிற எல்லா இந்த யுத்தத்துக்கும் போராட்டங்களுக்கும் நம்ம சரியாக இருக்கணும். சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்த முடியும். ரெண்டாவது, ஏன் இந்த இந்த சர்வாயுத வர்க்கம் முக்கியம் அப்படின்னா, கர்த்தருடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ரெடினஸ் டு ப்ரொக்ளைம் த காஸ்பல். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தம்ன்ற வார்த்தை முக்கியம். We need to be prepared, we need to be ready to proclaim the gospel. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அந்த போர் சேவகர் என்ன பண்ணுறாரு, இந்த போர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த செருப்பை போட்டு நல்லா நீட்டாக டைட்டாக கட்டிடுறாங்க. எதுக்கு? அதை பாருங்க, உடுத்திட்டே இருக்காங்க. போர் இருக்கோ இல்லையோ, எப்போ வரும்லாம் தெரியாது, அவங்க ரெடியாக போட்டுட்ருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. எதுக்கு? எப்போனாலும் நடக்கும், என்னன்னாலும் நடக்கும். நம்ம போய் ரெடியாக இருக்கணும். அதை போல் இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்தினுடைய அந்த 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 அசைவிலே இருக்கணும். சுவிசேஷம் நமக்குள்ள அப்படியே கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுவிசேஷம் நமக்குள்ள ரெடியாக இருக்கணும். எதுக்கு? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய போராயுதங்களை தரித்தவர்களாக இன்றைக்கு நம்ம போய் நற்செய்தியை போய் கரெக்டாக என்ன பண்ணணும்? கத்தரப்பட்ட நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். பாருங்க, நற்செய்தியை அறிவிக்கணும்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, சுத்த தமிழில் தான் பேசணும், இன்றைக்கு நீ மறித்தால் எங்கே போவாய் அப்படிலாம் கேட்டுறாதீங்க யார்கிட்டையும். அவங்கவுங்க வாழை பிடிக்கலன்னு தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இன்னைக்கு மறிச்சால் எங்கே போவேன்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. யார் யாருக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு நடத்துவார். சரியான விதத்தில் காஸ்பல் அவங்கள ஷேர் பண்ண வைக்க ஆண்டு உதவி செய்வார்.
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பி ரெடி டு ஷேர் த காஸ்பிள். கர்த்தருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதில் ரெடியா இருங்க. இது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய எண்ணம். என்ன நற்செய்தி, என்ன குட் நியூஸ்? நீங்க உலகத்துல நல்லா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும், குற்ற உணர்வு இல்லாம வாழ முடியும், பயம் இல்லாம வாழ முடியும், பொருளாதார ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தி உங்களை நசுக்காமல் நீங்க சுகபத்திரமாய் வாழ முடியும். உங்களுக்கு எல்லா ரீதியிலையும் சமாதானம் உண்டு, எல்லா ரீதியிலையும் சந்தோஷம் உண்டு. பாருங்க, யாருக்கு இது ரொம்ப அதிகமா தேவையோ அவங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு சமாதானம் வேணுங்க, நீங்க இயேசுகிட்ட வாங்க அப்படின்னா வேணாம், நான் எப்படி நல்லா இருக்கேன். சில கிறிஸ்தவர்களை பாருங்க, பணமே இருக்காது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னார்னா அதை எதிர்த்து இது வந்து ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ என்னங்க பண்ண போறீங்க? பணம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? பரவாயில்ல, நான் கஷ்டப்படுறேன். ஆனால் காஸ்பிள் சொல்லுதுங்க, நற்செய்தி சொல்லுது, உங்களை வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற அப்படின்னா வேணாம், இப்படி இருந்துடக்கூடாது. We should be ready to proclaim the gospel. We should be ready to procure the gospel too. ரொம்ப முக்கியம். காஸ்பிளை, நற்செய்தியை நம்ம முதல்ல அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையாக நம்ம வாழணும். ரெண்டாவது, நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் அறிவிக்கவும் செய்ய வேண்டும். அதான் நம்ம ரோமர் 10:15 சொல்லுது. ரோமர் 10:15 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப அற்புதமான வசனம். 10:15 இப்படி சொல்லுது, சமாதானத்தை கூறி, ரெண்டாவது லைன், நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டை கன்சோல் பண்ணுறீங்க, நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் சரியான நபர் காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் நற்செய்தி அவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள். அந்த நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் அதை மெச்சிக்கொள்ளுகிறார், ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஸோ நற்செய்தியை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? வெறும் டிஃபென்ஸ்க்கு மட்டும் இல்லை, வெறும் தடுத்து நிறுத்த வேண்டும், பிசாசனுடைய தந்திரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கு மட்டுமல்ல, நம்மளை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும் நற்செய்தி ரொம்ப முக்கியம். காஸ்பல் நம்ம அறிவிப்பதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சான்ஸ்ல காஸ்பலை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றது காஸ்பிள் கிடையாது. காஸ்பிள்ன்றது என்ன? நிறைய பேர் நினைச்சு சர்ச்சுக்கு வாங்க, காஸ்பிள் அதான் காஸ்பிள் சொல்லிட்டேன் வந்துடுவாங்க சர்ச்சுக்கு. இல்லை, இயேசுவை பற்றி அவர்களுக்கு அந்த அந்த எசன்ஸ் போன உள்ள அந்த 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 கிருபை அவர்களுக்குள்ள போக வேண்டும். மூன்றாவது, ஏன் இந்த நற்செய்தி பாதரட்சி ரொம்ப அவசியம்? முதலாவது சொன்னேன், ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை. இரண்டாவது, ரெடினஸ் டு ப்ரொக்ளைம் த காஸ்பிள், கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது, கடினமான பாதைகளில் நாம் தாக்குப்பிடிப்பதற்கு, ஃபார் என்டியூரன்ஸ் த்ரூ டஃப் டெரைன், கடினமான பாதைகளில் நாம் அதை தாக்குப்பிடிப்பதற்கு. ரோம போர் சேவர் என்ன பண்றாரு? கல், மண், பாறைகள், செங்குத்தான பாதைகள், இறக்கமாக இருக்கிற பாதைகள், எல்லா விதமான பாதையும் கடந்து போக வேண்டும். அவன் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையிலையும் அப்படிதான். எல்லா விதமான பாதையும் அவங்க வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போகிறார்கள். எல்லா விதமான துன்பத்தையும் அவர்கள் அனுபவித்து கடந்து போகிறார்கள். சமாதானம் என்னும் பாதரட்சி இருந்துச்சுன்னா அந்த காஸ்பிள் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கும். மித்தவங்களுக்கு துன்பத்தின் பாதையில் போகும்போது கஷ்டமாக இருக்கும், என்ன இது இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துன்பம் வருது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாடுகளை அனுபவிக்கும் போது அது அவர்களுக்கு சந்தோஷமாய் மாறும். ஏன் சந்தோஷம்? ஏங்க சந்தோஷம்? துன்பமாக இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம அழுவணும், இல்லை கஷ்டப்படணும், துயரமாக இருக்கணும். ஆனால் ஏங்க கிறிஸ்துவ நிமித்தம் நான் ஏங்க பாடு அனுபவிக்க வேண்டும்? கிறிஸ்துவ நிமித்தம் நான் பாடு அனுபவிக்கிறது பரவாயில்ல, அதில் சந்தோஷமாக வேற எடுத்துக்கணும்னு சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு, கவுண்ட் இட் ஆல் ஜாய் வென் யூ ஆர் பர்சிக்யூட்டட். நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாரு.
இது என்னங்க, இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் இது அதிர்ச்சியாக இருக்குது மற்றவங்களுக்கு? ஏன் இது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, யோவான் 16:33 இயேசு சொல்கிறார். யோவான் 16:33 இயேசு ரொம்ப சொல்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் நமக்கு சந்தோஷம்? ஏன் துன்பப்படும் போது சந்தோஷம்? ஏன் நமக்கு பிரச்சனை வரும்போது சந்தோஷம்? ஏன் அதை நம்ம தைரியமாக எதிர்கொள்கிறோம்? ஏன் நம்ம அதை பற்றி யோசிச்சு ஐயோ என்ன இப்படி துன்பம், நம்ம ஏன் கவலைப்படல? இயேசு நிமித்தம் ஏன் நம்ம துன்பங்களை சகித்துக் கொள்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அந்த சோதனையினுடைய முடிவு எனக்கு தெரியும், அந்த பிரச்சனையின் முடிவு எனக்கு தெரியும், இந்த சவாலினுடைய முடிவு எனக்கு தெரியும், ஜெயம்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக ஜெயம் பெற்றதுனால அவர் நிமித்தம் வருகிற பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் நிமித்தம், நல்லா கவனிக்கணும், அவர் நிமித்தம். நீங்களே போய் மாட்டிக்கிட்டு ஆண்டவரே ஏன் இந்த துன்பம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் அவங்களே போய் மாட்டிக்கிட்டு வசனத்தை எடுத்து வச்சு பேசுவாங்க. எப்படிங்க? இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்துவ நிமித்தம் துன்பங்கள் வருகிறது, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் வருகிறது. அந்த பாடுகள் மத்தியிலலாம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ நீங்கள் செஞ்ச தப்பினோட கர்த்தர் உங்க கூட இல்லையா? இருக்காரு. ஆனால் அது நீங்கள் செஞ்ச தவறில்லை, நீங்கள் செஞ்ச காரியத்தினால என்ன நடக்குது? அவர் உங்களை அப்பயும் குற்றப்படுத்துறதில்ல, அவர் அதை மன்னிக்கிறார். ஆனால் கடினமான பாதையிலூட கடந்து போக வேண்டும் என்று இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியான உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பண்ணுற தப்பு எப்படி இருக்குன்னா, சுடுன்னு தெரியுது, போய் கை வச்சிடுறோம். சுட்டதுக்கப்புறம் ஒரு கேண்டில் இருக்குது, போய் கை வச்சா சுடுன்னு தெரியும். சுட்டதுக்கப்புறம் கர்த்தர் அடிச்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க தப்பு செஞ்சுட்டு அவங்க ஆண்டரை கேட்காம ஏதாவது பண்ணிட்டு, ஏன் ஆண்டர் இப்படி பண்ணிட்டாரு? அதை ஆண்டவர் பண்ணல, நீங்கள் உங்களுக்கே பண்ணிக்கிட்டது. அப்புறம் துன்பம் வரும்பொழுது என்ன ஆண்டர் இப்படி பண்ணிட்டாரு என் வாழ்க்கையில் அப்படின்னா, அது கிறிஸ்து நிமித்தம் அது பாடு வரல, உங்கள் நிமித்தம் உங்களுக்கு பாடு வருகிறது. கடவுள் நல்லவர், அதிலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். அப்பயும் உங்களுக்கு அவர் தேற்றுகிறார், அப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து நிமித்தம் பாடு வந்துச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா அதனுடைய முடிவு ஜெயம். ஸோ சமாதானம் என்னும் பாதரட்சை, சமாதானம் என்னும் சுவிசேஷத்தின் பாதரட்சை இதுக்கு அவசியம். ஏன்னா ஸ்திரத்தன்மை எனக்கு வேணும், பிசாசு சண்டை குழப்பங்களை கொண்டு வரும்பொழுது. ரெண்டாவது எனக்கு என்ன வேணும், நான் தாயத்தமாக இருக்கிறேன் நற்செய்தியை அப்ளை பண்ணுறதுக்கு. அவன் பிரச்சனையை கொண்டு வரும்போது நான் நற்செய்தியை அப்ளை பண்ணுறேன். என்ன நற்செய்தியை அப்ளை பண்ணுறேன்? கிறிஸ்துவனுக்காக பலியாக இருக்கிறார், நான் அதை முறியடிக்க முடியும். மூன்றாவது, இந்த கடினமான பாதையில் கூட நான் போகும் பொழுது அது எனக்கு ஒரு என்டியூரன்ஸை கொடுக்குது, நான் தாக்கு பிடிச்சிருவேன், நான் கடந்து வந்துடுவேன். ஏன்? நற்செய்தி எனக்குள்ளாக கேட்கிறது. கடைசியா, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? இது நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது, இதான் ரொம்ப முக்கியம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ளும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். பிரச்சனை உங்களை ஆளக்கூடாது, குழப்பங்கள் உங்களை ஆளக்கூடாது, மற்றவர்களுடைய ஐடியாஸ், மற்றவர்களுடைய பேச்சு உங்களை ஆளக்கூடாது. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:15 என்ன சொல்லுது? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. எல்லாரும் சொல்லுங்க, எதை ஆளணும்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆடக்கடவது. இதுக்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இப்போ கிறிஸ்துவின் சமாதானம் இருதயங்களை ஆளக்கடவது. நான் எப்படிங்க சமாதானத்தில் வாழ முடியும்? மொதல் விஷயம், நீங்கள் முதல்ல கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் ஆளும்படிக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி என்னை ஆளும்படி நான் ஒப்பு கொடுக்க வேண்டும்? பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையை பேசி கொண்டிருக்கூடாது. பிரச்சனை வரும்பொழுது சமாதானத்தின் சுவிசேஷத்தை பேச வேண்டும். பயம் வரும்பொழுது, திகில் வரும்பொழுது, குழப்பங்கள் வரும்பொழுது நற்செய்தி என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அப்போ மொதல் விஷயம், நான் எப்படி சமாதானத்தில் வாழ முடியும்? தேவ சமாதானம் என் இதயத்தில் ஆளும்படிக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, எப்படி இந்த சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்துக் கொள்வதுன்னா, ஆராதனை.
ஆராதனை சபையாக வர்றோம், நம்ம எல்லாரும் கூடி வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு மிகப்பெரிய சமாதானம் நம்மளை ஆட்கொள்கிறது. நான் போன வாரம் சொன்னேன், வர்ஷிப் இட் மேக்ஸ் சம் டிஃப்ரென்ஸ் இன் யர் மைண்ட். அது உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இட் கிளாரிஃபைஸ் யுவர் மைண்ட், உங்கள் மனதை தெளிவுபடுத்துகிறது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆராதனை பெரிய விஷயம் இல்லை, செய்திக்கு மட்டும் போயிட்டா போதும். இல்லை, ஆராதனை உங்கள் மனதை தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தெளிவை அது ஏற்படுத்துகிறது. மூன்றாவது, எப்படி நான் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும்? I should be ready to proclaim the gospel of Christ. இயேசுவின் நற்செய்தியை நான் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லுவதற்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். நான் எப்படி சமாதானத்தை பெற்று அனுபவிக்க முடியும்? முதல் விஷயம், தேவன் என்னை ஆளும்படிக்க என்னுடைய இருதயத்தை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, அவரை ஆராதிக்க வேண்டும் ஐக்கியத்தில் சபையோடு கூட இணைஞ்சு. மூன்றாவது, நான் நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள் உதாரணம் இல்லை, புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கடையில் போனால் அந்த உணவு ரொம்ப அற்புதமாக இருக்குது, இது ஒரு அற்புதமான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட், நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, கேள்விப்படுறீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க அது நல்லாயிருக்குமா கேள்விப்பட்டிருக்கேன்னு. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், போய் அதை ட்ரை பண்ணுறீங்க. சொல்லும் போது நல்லா இருக்கே, போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ யூ வாலண்டியர்லி கோல், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து போகிறீங்க, ஓகே போகலாம். அது முதல்ல நற்செய்தியை அறிவிக்கும் போது நீங்கள் முதல்ல அதை ட்ரை பண்ணணும். நீங்கள் முதல்ல போய் அதை ஒப்பு கொடுத்து அதை பார்க்கணும். அது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறோம், பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறோம், அடிக்கடி போகிறோம். இல்லை, அடிக்கடி போகிறோம், அங்கே போய் வரோம். அதுதான் வர்ஷிப்னா மீண்டும் மீண்டும் ஆண்ட சமத்துக்கு போய் மீண்டும் நான் இது எல்லாத்தையும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி சொன்னால் தான் புரியுது, இல்லைன்னா புரிய மாட்டேங்குது பாருங்க. ஆராதனை அப்படி தான், அடிக்கடி ஆண்டு சமூகத்தில் போய் ஐக்கியத்தோடு இருக்கிறது. மூன்றாவது, நம்ம என்ன சொல்கிறோம், பெஸ்ட்டு பிளேஸுங்க, சைனீஸ்க்கு தாங்க பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு நம்ம ஊரே சொல்லிடுறோம். நற்செய்தியை அப்படி தான் அறிவிக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறேன், அது நல்லா இருக்குது, உலகம் என்ன பண்ணுன்னா நம்ம எங்கே போகிறோன்றதை யார்ட்டையும் சொல்லாது, நம்ம எந்த கடையில் ட்ரெஸ் எடுத்தோம்னு யார்ட்டையும் சொல்லாத, போய் அவங்களும் அதே மாதிரி எடுத்துருவாங்க. ஆனால் சமாதானம் என்ன பண்ணுது, ஐக்கியம் என்ன பண்ணுது, தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அதை எல்லாருக்கும், நான் தமிழில் ரொம்ப அழகாக சொல்லலாம், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், உலகம் ஃபுல்லாக இந்த இன்பத்தை பெறணும். அது போல் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நம்ம இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இது நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது நமக்கே சமாதானம் உண்டாகுது. அப்போ சமாதானத்தின் நற்செய்தி முக்கியம். அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? முதல்ல நான் அதை இயேசு கிறிஸ்துக்குள்ளே எனக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, நான் அடிக்கடி ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது, நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சமாதானம் கேரண்டி. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த வெளியேறப்பட்ட நேரத்துக்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் மீது அன்பு செலுத்துகிறீர். உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் இன்பமானது, நல்லது தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னீர். இந்த உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான சமாதானத்தை தந்து போகிறேன்னு சொன்னீங்க தகப்பனே. நமக்கு நன்றி. அந்த சமாதானத்தை எனக்குள்ளாக நீங்கள் வைத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய நற்செய்தி எங்களுக்குள்ளாக இருப்பதுக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். அந்த நற்செய்தி எங்களை அவரை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை பெரியவர்களாகட்டும் தகப்பனே. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு எங்களை தாங்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய பூரண கிருபை, உம்முடைய பூரண சமாதானம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமாதானம் இருதயங்களை இன்றைக்கு ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களில் கவலையும் பயமும் சுகவீனமும் துக்கமும் பலவிதமான கலக்கங்களும் எங்களை ஆண்டு கொண்டிருக்காம தேவனுடைய சமாதானம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் தகப்பனே. தொடர்ந்து உதவி செய்யுங்க, தொடர்ந்து கிருபைக்குள்ள மறைத்தருளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பூரண சமாதானத்தை தருவீராக. கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆளுகை செய்யும். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.